என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சொந்தரின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் இந்த வருஷம் பங்குச்சந்தை எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். 2026 ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி 2ஆம் தேதி நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். நேற்று இன்றைக்கி 2 நாளுமே பங்குச்சந்தைகள் ஏறி இருந்தது. ஜனவரி சீரீஸ் டிசம்பர் 31ஆம் தேதி ஆரம்பிச்சிடுச்சு. அன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரேடிங் செஷனும் நல்ல ஏற்றம் கண்டு இருந்தது. வடிவேலு சொல்கிற மாதிரி ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்குது, போக போக தான் அடி வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்க போதா பங்குச்சந்தை, இல்லை உண்மையிலேயே ஒரு பெரிய லெவலில் ஏற்றம் இருக்க போதா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல போன வருஷம் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துருவோம். போன வருஷம் நம்முடைய பங்குச்சந்தைகள் உலகத்திலேயே ஆக மோசமான பங்குச்சந்தையாக இருந்தது. ஜப்பான், ஹாங்காங், சைனா, சவுத் கொரியா, இந்த மாதிரி எந்த பங்குச்சந்தை எடுத்துக்கினீங்கனாலுமே 20% 50% வரைக்கும் ஏற்றம் கண்டு தான் இருந்தது. ஆனால் நம்முடைய பங்குச்சந்தைகள் 2024 செப்டம்பர் மாதம் 26,300 இருந்தது. கிட்டத்தட்ட 1.25 வருஷம் 15 மாதம் கழிச்சு இன்னைக்கு தான் அந்த நிஃப்டி அந்த லெவலில் தொட்டு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட 15 மாத ரிட்டர்ன் 0. இது நிஃப்டியில் தான். நீங்கள் மிட் கேப் நிஃப்டியோ அல்லது ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா இன்னுமே படுமோசமாக இருக்குது. ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் நடுவில் நான் கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். 90% பங்குகள் 20%க்கும் அதிகமாக இறங்கி இருக்கிறது அதனுடைய ஆல் டைம் ஹைலேருந்து. அதாவது 20% எதுக்காக முக்கியம்னு பார்க்குறோம்னா அது பேர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 90% பங்குகள் இன்னமும் பேர் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஏதோ ஒரு சில பங்குகள் குறிப்பாக ரிலையன்ஸு, அந்த மாதிரி சில இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்ஸு இதெல்லாம் அவுட் பர்ஃபார்ம் பண்ணி நம்முடைய பங்குச்சந்தைகள் மேலே வந்திருக்குது. இருந்தாலுமே 15 மாத ரிட்டர்ன் 0 அப்படிங்கிறது அது ஒரு மோசமான ரிட்டர்ன் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நாம் அமெரிக்காவை அதிகமாக சார்ந்து இருக்கிறோம். நம்ம என்டையர் ஐடி இண்டஸ்ட்ரி அமெரிக்காவை சார்ந்து இருக்குது. அமெரிக்காவில் ட்ரம்ப் பதவிக்கு வந்ததுலேருந்து எல்லாமே பிரச்சனை தான். ஸோ இது ஒரு பக்கம். இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா 50% வரிகளை விதிச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்னது என்னென்னா, இந்தியாவுக்கு எதிராக 25% வரியும், கூடுதலாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதனால் இன்னொரு கூடுதலாக 25% சேர்த்து 50% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கூடுதலான 25% வரி இந்தியா எப்போ ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்துகிறாங்களோ அன்னைக்கு இந்த 25% நாங்கள் குறைச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நடுவில் சில செய்திகள்லாம் வந்தது, இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்திட்டாங்க அப்படின்லாம் செய்தி வந்தது. அதனால் அப்போ ஒரு ஹோப் இருந்தது, கண்டிப்பாக வரிகள்லாம் குறைஞ்சிரும்ன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க, யாருமே எதுவுமே பேசலை, அதை பற்றி செய்திகள் எங்கேயுமே இல்லை. ஆனால் அந்த அமெரிக்காவுடனான இந்த 50% வரி இன்னமும் தொடர்ந்து இருக்கிறது. இதனால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி, இந்தியாவோட ஏற்றுமதி கிட்டத்தட்ட ஒரு 70% அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி ஆகுது. அது எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு தான் ஆளாகி இருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரி, தகவல் தொழில்நுட்பம் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்ற ஒரு செக்டர் ஐடி துறை தான் இந்தியாவில். ஆனால் அதுக்கே ட்ரம்ப் நிறைய பிரச்சனைகளை பண்ணி விட்டுட்டாரு. புதுசாக H1B விசாவில் உள்ள வரவங்களாம் அமெரிக்க அரசாங்கத்துக்கு $1 லட்சம் கட்டணும் அப்படின்லாம் சில ரூல்லாம் மாற்றி வச்சார். இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்தது. ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கின்ற வர்த்தக உறவு இது ஒரு மிக முக்கியமான காரணம் நம்முடைய பங்குச்சந்தைகள் இறங்கிறதுக்கு. அடுத்தது FII செல்லிங்.
எஃப்ஐஐ 2024 3,04,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு இந்தியாவில் பங்குகளை விற்றாங்க. அது வந்து இந்திய வரலாற்றிலேயே அது ஒரு பெரிய ரெக்கார்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2025 அவங்க தொடர்ந்து பங்குகளை விற்று புதிய ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. 2025 எஃப்ஐஐஸ் வந்து கிட்டத்தட்ட 3,06,000 கோடிக்கு விற்றுருக்கிறாங்க. ஆக மொத்தம் 2024-25 2 ஆண்டுகள் சேர்ந்து கிட்டத்தட்ட 6,10,000 கோடி என்ற அளவுக்கு பங்குகளை இந்தியாவில் அவங்க விற்றுருக்கிறாங்க. இது இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு செல்லிங் இருந்தது கிடையாது. இது ஒரு மோசமான செல்லிங். பொதுவாக இந்தியா வந்து மற்ற எமர்ஜிங் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ப்ரீமியத்தில் தான் ட்ரேட் நடக்கும். இதுக்கு பல காரணங்கள் உண்டு. சில நாடுகளில் சூழ்நிலைகள் நல்லா இருக்கும். ஆனால் யாராவது கையில் ஒரு 10,000 கோடி 20,000 கோடி வச்சுருக்கிறவங்க அந்த நாட்டில் போய் முதலீடு பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா அந்த நாட்டோட மக்கள் தொகையே ஒரு 50-60 லட்சம் தான் இருக்கும். அந்த நாட்டில் ஒரு 10,000 கோடி எடுத்து முதலீடு பண்ணிங்கன்னா பங்குச்சந்தைகள் 5 மடங்கு ஏறிடும். ஸோ இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். உலகத்திலேயே அதிகபட்சமான மக்கள் தொகை கொண்ட நாடு, மிகப்பெரிய நாடு. அதனால் இந்தியாவில் எவ்வளோ பணம் முதலீடு பண்ணாலும் அவ்வளவும் எடுத்துக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து சைனாவுக்கும் வந்து செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. பட் இருந்தாலும் மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னா இந்தியா வந்து எனிவேஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, சைனா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால் இந்திய பங்குச்சந்தை ஒரு ப்ரீமியம் வேல்யூவேஷனில் ட்ரேட் நடந்தது. ஆனால் இப்போது இந்த எஃப்ஐஐஸ் வந்து கடந்த 2 வருஷமாக என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ ப்ரீமியம் கொடுக்குறோமே, இந்த ப்ரீமியத்துக்கு இந்தியா ஒர்த்தா அப்படிங்கிற கேள்வி அவங்க மனசில் வந்திருக்குது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கூட இருக்கின்ற வர்த்தக ஒப்பந்தம் அது தனியாக விட்டுருங்க, வர்த்தக உறவு அது தனியாக விட்டுருங்க. அது இல்லாமல் இந்திய அரசாங்கம் லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர் பங்குச்சந்தை சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் வரிகளை ஏற்றிட்டாங்க. பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 0லேருந்து 10 போய் 10லேருந்து 12.5 ஆச்சு. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 10லேருந்து 15 போய் 15லேருந்து 20 ஆச்சு. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கெலாம், என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கெலாம் 5 மடங்கு ஏற்றி விட்டுட்டாங்க. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்து விட்டுட்டாங்க. டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் போட்டு விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்களில் எல்லா வகையிலையுமே வந்து டேக்ஸ் வந்து ஏறி போச்சு. அப்போது எஃப்ஐஐ என்ன பார்க்குறாங்கன்னா, மற்ற நாடுகளில் வந்து எஃப்ஐஐஸ் வந்து அவங்க டேக்ஸ் பே பண்ணுறதில்ல. இந்தியாவுக்கு அதிகமான டேக்ஸை பே பண்ணி அதிகமாக ப்ரீமியமும் கொடுத்து நமக்கு என்ன பெருசாக ரிட்டர்ன் வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நினச்சது ஓரளவு நியாயம்தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால், போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 15 மாதத்தில் 0% ரிட்டர்ன் சொல்கிறோம். அது இந்தியர்களுக்கு தான். 15 மாதத்துக்கு முன்னாடி எஃப்ஐஐ வந்து முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் 0 ரிட்டர்னு. ஆனால் கரன்சி கிட்டத்தட்ட 10% அடி வாங்கிடுச்சு. ஆக மொத்தம் அவங்களுக்கு -10%, 15 மாதத்தில் -10%. ஏன்னா கரன்சி டிப்ரிசியேஷனால். இது வந்து நிஃப்டியில் முதலீடு பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றி பேசுகிறோம். ஆனால் பெரும்பாலான சிறு முதலீட்டாளர்கள் அல்லது பெரும்பாலான ஸ்மால் எஃப்ஐஐஸ் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எஃப்ஐஸ்லாம் இருக்கிறாங்க. அதாவது வந்து கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் சிங்கப்பூர், தெமாசெக் ஹோல்டிங்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய எஃப்ஐஸ்லாம் வந்து பெரும்பாலும் லார்ஜ் கேப்பில் தான் முதலீடு பண்ணுவாங்க, ஸ்மால் கேப்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் சிறிய சிறிய எஃப்ஐஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மிட் கேப் ஸ்மால் கேப்பில் தான் முதலீடு பண்ணியிருப்பாங்க. நிஃப்டி தான் வந்து 15 மாதத்தில் 0 ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. யாராவது மிட் கேப் ஸ்மால் கேப்பில் 15 மாதத்துக்கு முன்னாடி முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா எஃப்ஐஐஸு டாலர் டேர்ம்ஸில் அவங்க வந்து 20%, 25% மைனஸில் உட்காந்துருக்காங்க. நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் சொல்லியிருந்தேன், இந்தியாவில் 90% பங்குகள்
பியர் மார்க்கெட்டில் தான் இருக்குது. இந்த பியர் மார்க்கெட்னா ரீசன்ட் ஹைலிருந்து 20% அதிகமாக இறங்கி இருந்தால் அது பியர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிஃப்டி மட்டும்தான் தனியாக மேலே போகுது. ஆனால் ஓவரால் மார்க்கெட்டு 90% இன்னமும் பியர் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை. இது என்ன காரணம்னா, வேற என்ன காரணமாக இருக்க முடியும்? அமெரிக்க வர்த்தக உறவு ப்ளஸ் டாக்ஸேஷன். ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயங்களிலும் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால், அதாவது இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சுமூகமான வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டால், வர பட்ஜெட்டு, இந்த வீடியோ நான் 2ஆம் தேதி ஷூட் பண்ணுறேன், ஜனவரி மாதம். பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட்டு, இன்னும் ஒரு மாதம் இருக்கு. இந்த பட்ஜெட்டில் பங்குச்சந்தை சார்ந்து ஏதாவது நல்ல விஷயம், எஸ்சிடியை குறைக்கலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸை ரிமூவ் பண்ணலாம், இல்லை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்க்கெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் அவங்க பண்ண முடியும். அது ஏதாவது செய்தால் பங்குச்சந்தைகளோட சென்டிமெண்ட்டு பாசிட்டிவாக திரும்பும். எஃப்ஐஐ திரும்ப இங்கே முதலீடு பண்ணுவாங்க. பங்குச்சந்தைகள் அபரிதமாக மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எஃப்ஐஐயோட சென்டிமெண்ட்டை நம்ம டர்ன் அரவுண்ட் பண்ணணும். ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறாங்க. 2019 ஒரு தடவை இதே போல் எஃப்ஐஐ சென்டிமெண்ட் ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போ தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணாங்க, இந்தியாவில் கார்ப்பரேட் டேக்ஸ் 30%லேருந்து 25% குறைச்சிட்டாங்க. ஆக்சுவலாக 22ன்னு சொன்னாங்க. 1 கோடி ரூபாய் வரைக்கும் லாபம் இருந்தால் அவங்களுக்கு 22%, 1 கோடி ரூபாய்க்கு மேலே லாபம் இருந்தால் 25% சொன்னாங்க. பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நிறுவனங்களுமே 1 கோடிக்கு மேலே தான் லாபம் இருக்கும், சிறிய கம்பெனிகள் கிடையாது. அதனால் நம்ம அது 25னே வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் 30லேருந்து 25 குறைச்சது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது. உடனடியாக பங்குச்சந்தைகள் பார்த்தீங்கன்னா 2 நாளில் கிட்டத்தட்ட 10% ஏறிச்சு. அதே போல் இந்த அமெரிக்கா கிட்ட இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்குவே. இந்த தடவை அதே போல் ஒரு அதிரடியாக ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க. ஜிஎஸ்டியை குறைச்சாங்க. 28% ஜிஎஸ்டியை 18ஆகவும் 12% ஜிஎஸ்டி 5ஆகவும் குறைச்சாங்க. ஆனால் பங்குச்சந்தைகள் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. கார்ப்பரேட் டேக்ஸை குறைச்சப்போ 2 நாளில் 10% ஏறிய பங்குகள் இன்றைக்கி ஜிஎஸ்டி குறைச்சதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு கூட 10% கூட நிஃப்டி ஏறல. அதுவே நிஃப்டி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிட் கேப் ஸ்மால் கேப் இன்னும் மோசமாக தான் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஸோ சென்டிமெண்ட் ரொம்ப 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 நெகட்டிவாக இருக்குது. அந்த சென்டிமெண்ட்டை டர்ன் அரவுண்ட் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் 2 விஷயங்களை செய்யணும். ஒன்று, அமெரிக்காவுடன் சுமூகமான வர்த்தக ஒப்பந்தம். அந்த வர்த்தக ஒப்பந்தம் எட்ட முடியலன்னு சொன்னால் அது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இது 2 நாடு சம்மந்தப்பட்டது. நம்ம நினச்சா நாளைக்கே போய் இது பண்ண முடியுமா? நாளைக்கே நம்ம போய் வர்த்தக ஒப்பந்தம் சைன் பண்ணுறோன்னா அமெரிக்கா 1008 டிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த டிமாண்டெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும்னா நம்ம நாட்டுக்கு பாதகமாக இருக்கும். அதனால் அந்த அமெரிக்காவுடைய வர்த்தக ஒப்பந்தம் இழுபறியாக இருக்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஆனால் வரி சுமைகளை குறைப்பது பங்குச்சந்தைக்கு, அது இரு நாட்டு சம்மந்தப்பட்டது கிடையாது, நம்ம நாடு சம்மந்தப்பட்டது. நம்ம நாடு, நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நினைச்சால் அதை குறைக்கலாம். அஃப்கோர்ஸ் பிரைம் மினிஸ்டர் அப்ரூவல் வேணும். ஸோ அரசாங்கம் நினைச்சால் கண்டிப்பாக இது செய்ய முடியும். இது இன்னொரு நபர், அதாவது அமெரிக்காவை சார்ந்தோ அந்த மாதிரிலாம் கிடையாது. பார்ப்போம் பிப்ரவரி மாதம் இவங்க வரிகளை குறைக்கிறாங்களா, சென்டிமெண்ட்டை டர்ன் அரவுண்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இந்த 2 விஷயங்களும் சுமூகமாக நடைபெறாத பட்சத்தில் பங்குச்சந்தைகள் அபரிதமாக மேலே ஏறுவது மிக 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 கடினம். இது 2ம் நடந்தால் ஒருவேளை நாம் நிஃப்டி 30,000 வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 2026 டிசம்பர் மாதத்துக்குள்ளார 30,000 வரைக்கும் நிஃப்டி போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த 2 விஷயங்களும் நல்லபடியாக நடந்தால். சரி, இதில்
2 விஷயத்தில் வந்து அமெரிக்கா கூட இருக்கிறது அது நம்மக்கிட்ட இல்லை. அமெரிக்காவும் கொஞ்சம் இறங்கி வரணும், நம்மளே இறங்கி போய்கின்னு இருக்க முடியாது. அமெரிக்கா இறங்கி வரமாட்டேன்றாங்க, அது இழுபறியாக இருக்குது. ஆனால் இந்தியா அமெரிக்கா உறவை விட்டுட்டு ரஷ்யாவில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்து ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டால் அப்போ ரஷ்யா மேலே இருக்கிற பொருளாதார தடைகள் நீங்கும். அப்படி நீங்கிச்சுன்னா அப்போ இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படாது. அதனால் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அந்த அமெரிக்கா வந்து அந்த 50% வரியை 25% குறைச்சாகணும். ஏன்னா அமெரிக்கா வந்து ரஷ்யா மேலே பொருளாதார தடைகள் விதிச்சிருக்கிறாங்க. எங்களால் பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ரஷ்யா கிட்ட இருந்து நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்குறீங்க, அதனால தான் உங்களுக்கு கூடுதலாக 25% வரின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்களே ரஷ்யா மேலே எந்தவித பொருளாதார தடை இல்லைன்னா அப்போ அந்த கேள்வியே வராது இல்லையா? அப்போ ரஷ்யாவை நமக்கு வந்து இப்போ குரூடாயில் விற்கணும்னு ரொம்ப ஆர்வம் காமிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்க மேலே பொருளாதார தடை இருக்குது, அதனால் யாருமே அவங்கக்கிட்ட வாங்க மாட்டேன்றாங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க, அதனால் நம்மளும் வாங்குகிறோம். அந்த பொருளாதார தடை நீங்கிட்டா மற்ற எல்லா நாடுகளுமே ரஷ்யா கிட்டேருந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நமக்கு அவங்க டிஸ்கவுண்ட்டில் கொடுக்க மாட்டாங்க. அவங்க டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கலன்னும் போது நம்ம ஏன் ரஷ்யா கிட்டேருந்து வாங்க போகிறோம், மற்ற நாடுகள்கிட்டேருந்து வாங்கிக்க போகிறோம். அல்லது அமெரிக்காவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாமல் இருக்காது. ஸோ அப்படி கூட இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு பார்ஷியல் தீர்வு, முழு தீர்வு இல்லைனாலும் ஒரு பார்ஷியல் தீர்வு இது மூலமாக எட்டப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அது ஆனால் இந்திய அரசாங்கம் வரிகளை குறைப்பது அவங்ககிட்டே இருக்கு. சரி, இப்போ இது இது ஒரு அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தமும் அப்படியே கொஞ்சம் இழுபறியில் இருக்கு. இவங்களும் வந்து அரசாங்கத்திலையும் வரிகளையும் குறைக்கல. அப்படின்னும் போது என்ன நடக்கும்? ஏற்கனவே ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு எதிர்கட்சி எம்பி பேசியிருக்கிறாரு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிகபட்சமாக பங்குகளை விற்ற போதிலும், வரலாறு காணாத அளவு பங்குகளை விற்ற போதும், இந்தியாவில் இருக்கிற சிறு முதலீட்டாளர்கள் அவங்க பணத்தை வந்து கொட்டி நம்முடைய பங்குச்சந்தையும் காப்பாற்றிருக்கிறாங்க, இன்டைரக்டாக நம்ம எக்கானமியும் காப்பாற்றிருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சிறு முதலீட்டாளர்களுக்கு நாம் என்ன பண்ணோம்? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஏற்றி விட்டுட்டோம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஏற்றி விட்டுட்டோம், இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்து விட்டுட்டோம், டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் போட்டு விட்டுட்டோம். இந்த சிறு முதலீட்டாளர்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு பார்லிமெண்ட்லேயே ஒரு எம்பி பேசியிருக்கிறார். இப்போ கேள்வி என்னன்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டை பற்றி ஒரு பேரிஷ் வியூ எடுத்து தொடர்ந்து பங்குகளை வித்துன்னு இருந்தால் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த சிறு முதலீட்டாளர்கள் ஒரு வடிவேலு டயலாக் பண்ணுறோம், எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்பா, இவன் ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி சிறு முதலீட்டாளர்கள் நம்ம மத்திய அரசாங்கம் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி எவ்வளோ அடித்தாலும் நம்ம சிறு முதலீட்டாளர்கள் தாங்குறாங்கடா, இவங்க ரொம்ப நல்லவங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித வரி சலுகையும் கொடுக்காம விட்டுட்டாங்கனால் இன்னும் எந்த அளவுக்கு இந்த சிறு முதலீட்டாளர்கள் அடி வாங்குவாங்க? என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், பொதுவாக வந்து ரீட்டைல் பீப்புள் வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய பொறுமை வந்து ஒரு 18 மாதம் தான் சார் இருக்கும். 18 மாதத்துக்கு மேலேயும் பங்குச்சந்தைகள் சரியா இல்லைன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் பயப்பட ஆரம்பிப்பாங்க, பயந்து அவங்க விற்க ஆரம்பிப்பாங்க. அப்போ யோசனை பண்ணி பாருங்க, வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் பங்குகளை விற்று உள்நாட்டு முதலீட்டாளர்களும் பயந்து போய் பங்குகளை விற்க ஆரம்பிச்சாக்கா அப்போ யார் பங்குகளை வாங்குவாங்க? அப்போ எப்படி பங்குச்சந்தைகள் ஏறும்? அந்த பேனிக்கில் சிறு முதலீட்டாளர்கள் பணத்தை கொட்டுறதை நிறுத்தினாங்கனால் பங்குச்சந்தைகள் பெரிய லெவலில் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நடக்கும் பட்சத்தில் நிஃப்டி 22,000 போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ஒன்று நிஃப்டி 30,000 போக போகுது, அல்லது நிஃப்டி 22,000 போக போகுது. இதில் எந்த இடத்துக்கு போக போகுது அப்படின்றது ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு தெரியும் எப்போ தெரியும்னா February 1 தெரியும். February 1 பட்ஜெட்டு,
அன்னைக்கு நமக்கு ஓரளவு தெளிவாக தெரிஞ்சிடும் இது நம்ம பங்குச்சந்தை எதை நோக்கி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே இல்லாமல் ஏதோ அப்பப்போ ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்பப்போ ஏதோ சின்னதாக அப்பப்போ எதனா ஒரு சின்ன கேரட் மாதிரி கொடுத்துக்கின்னு ஏதோ ஓரளவு ரீட்டைல் பீப்புளோடைய சென்டிமெண்ட்டு கீழே போகாமல் அதே நேரத்தில் பெருசாக எதுவும் நல்லதும் செய்யலை அப்படின்னா இந்த நிலை இப்படி தொடர்ந்துக்கினே இருந்தால் இது ஒரு டக் ஆஃப் வார். ஒரு பக்கம் எஃப்ஐஐ விற்றுக்கினே இருக்க, இன்னொரு பக்கம் டிஐ பை பண்ணிக்கினே இருக்க, இன்னொரு பக்கம் டிஐக்கு வந்து சிறு முதலீட்டாளர்கள் பணத்தை சப்ளை பண்ணிக்கினே இருக்க. இது வந்து ஒரு டக் ஆஃப் வாரில் இருக்கும். அப்படி அந்த டக் ஆஃப் வாரில் இருக்கும்போது பங்குகள் மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். பட் 6 மாதம் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போயிருக்காது. அதுதான் வந்து கடந்த 15 மாதமாக நடந்துட்டுருக்கு. கடந்த 15 மாதமாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்றுக்கினே இருக்க, சிறு முதலீட்டாளர்கள் பணத்தை கொண்டு வந்து கொட்டிக்கினே இருக்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை பண்ணிக்கினே இருக்க, ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸாக போய் மார்க்கெட்டு மேலேயும் கீழே போய் 15 மாதம் கழிச்சு 15 மாதத்துக்கு முன்னாடி எங்கே இருந்ததோ அதே இடத்துல இப்போ இங்கே வந்து நின்று இருக்குது. இதுக்கு நடுவில் ஆட்டம் பெரிய ஆட்டம், அது வேற விஷயம். ஆனால் 15 மாதம் கழிச்சு நிஃப்டி 0 ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது. மிட் கேப் கொஞ்சம் நெகட்டிவ் ரிட்டர்ன், ஸ்மால் கேப் அதிகமான நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வருஷமாக இருக்க போகுது. ஒன்று 30,000 நோக்கி போகலாம், அல்லது 22,000 நோக்கி போகலாம், அல்லது எங்கேயும் போகாமே சிறையலாம். அதனால தான் நிறைய பேர் கமெண்ட் அடிப்பாங்க, சுந்தர் சார் வந்தானா இப்படியும் போகும் அப்படியும் போகும் எல்லா பாசிபிலிட்டியும் சொல்லுவார். அது எது நடந்தாலும் 2026 கடைசியில் அவர் திரும்ப வந்தார், சார் நான் சொன்னேன் அது நடந்தது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிவிடுவார் அப்படின்ட்டு. இங்கே வந்து அடுத்த ஓராண்டு காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத யாராலையுமே அறுதிட்டு சொல்ல முடியாது. ஒரு சும்மா ஜோக்குக்காக சொல்லுவாங்க, கடவுள் பொய்யர்கள் அவங்க 2 பேர் தவிர வேற யாராலையும் அறுதிட்டு சொல்ல முடியாதுன்ட்டு. ஜோசியகாரங்களையும் சேர்த்துக்கலாம், ஜோசியம்னாலே பொய் தானே, அது பொய்யர்கள்லேயே அவங்களும் வந்துடும். ஸோ நம்மளால் அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இப்படி நடந்தால் இப்படி போகலாம், அப்படி நடந்தால் அப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்மளால் பேச முடியும். சரி, இது வந்து ஒட்டுமொத்த பங்குச்சந்தை. இப்போ செக்டர் வைஸ் பார்ப்போம். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் செக்டர்னு பார்த்தீங்கன்னா 5 மேஜர் செக்டர் இருக்கு. பேங்கிங், ஆட்டோ, ஐடி, எஃப்எம்சிஜி அண்ட் பார்மா. இதில் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப புல்லிஷாக இருக்கு. முக்கியமாக இன்னைக்கு 2ஆம் தேதி ஜனவரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1005 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிஎஸ்சி பேங்க் ஷேரு 1000 ரூபாய்க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிறது. குறிப்பாக பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து நல்ல புல்லிஷாக இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசி பேங்க்கும் அப்படி கொஞ்சம் இந்த பேங்க் நிஃப்டி ரீஜிக் அதனால் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கு. அது இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் அது முடிஞ்சதுனால் அந்த 2 பேங்க்கும் மேலே போச்சுனால் இந்த பேங்க் நிஃப்டி ஒரு 63,000 64,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி புல்லிஷாக இருக்குது. அதுக்கு அடுத்தது ஆட்டோ, வாகனத்துறை. எப்போ இந்த ஜிஎஸ்டியை குறைச்சாங்களோ அதிலிருந்து வாகனத்துறை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. மாருதி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், ஐஷர் மோட்டார், ஹீரோ மோட்டோகார்ப் எல்லாமே வந்து கடந்த 6 மாதத்தில் அந்த ஜிஎஸ்டி குறைச்சதுலேருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. இன்னும் புது புது வண்டிகள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, நிறைய அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் வரும், புதிய மாடல்கள் வரும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அப்படியே கொஞ்சம் இருந்துன்னு இருக்கும். ஸோ ஆட்டோ துறையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடந்த 6 மாதம் போலவே அடுத்த ஒரு வருஷமும் நல்லாயிருக்கும். 3வது ஐடி, தகவல் தொழில்நுட்பத்துறை. பொதுவாக வந்து அமெரிக்காவில் பங்குச்சந்தைகள் நல்லா இருந்தால் இங்கே வந்து ஐடி துறை வந்து நல்லா இருக்கும். ஸோ பொதுவாக அதுதான் வந்து ஒரு வழக்கம். ஏன்னா
அமெரிக்க பொருளாதாரம் நல்லா இருந்தால் தான் அமெரிக்க பங்குச்சந்தை மேலே போகும். அமெரிக்க பங்குச்சந்தை மேலே போச்சுனாக்கா அமெரிக்க பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அமெரிக்க பொருளாதாரம் நல்லா இருந்தால் நிறைய செலவு பண்ணுவாங்க ஐடி சர்வீசஸ்க்கு. அதனால் நம்ம ஐடி சர்வீசஸ் கம்பெனிக்கெலாம் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்றது தான் அதனுடைய லாஜிக்கு. ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்து நிறைய ரூல்ஸ்லாம் மாற்றினதால அமெரிக்க பொருளாதாரம் நல்லா இருந்தாலுமே இந்திய ஐடி கம்பெனிஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போ நின்றுட்டோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 20-30% இறங்கி இருக்குது அதனுடைய ரெஸ்பெக்டிவ் ஆல் டைம் ஹைலேருந்து. ஐடி துறை மோசமாக தான் இருக்குது. இது அமெரிக்காவை சார்ந்திருக்கு. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல வர்த்தக உறவு மேம்பட்டால் ஒழிய ஐடி துறை பர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு அடுத்தது பார்மசூட்டிக்கல். அதுவும் அதே தான். பார்மசூட்டிக்கல் வந்து நிறைய வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அதுவும் ஒரு அமெரிக்காவை சார்ந்த ஒரு துறை தான். அமெரிக்கா கூட நல்ல உறவு இல்லை அப்படின்னும் போது அவர் அப்பப்போ மிரட்டின்னு இருக்கிறாரு ட்ரம்ப்பு. பார்மசூட்டிக்கெல்லாம் அந்த 100% வரி போடுவோம், 200% வரி போடுவோம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்ததுனால் அது ரொம்ப பெரிய பாதகமாக போயிடும். ஸோ பார்மாவும் இப்போதைக்கு சரியா இல்லை. அதுக்கு அடுத்தது எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ். அது ஏற்கனவே கடந்த ஒரு வருஷமாகவே பிரச்சனைகள் இருக்குது. என்னைக்கு அந்த நெஸ்லேவோட சிஓ அவங்க ரிசல்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது இந்தியாவில் நடுத்தர மக்களுடைய அளவு குறைகின்றது அப்படின்னு சொன்னாரோ, அன்னையிலேருந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷமாக எஃப்எம்சிஜி பங்குகள் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இந்தியாவினுடைய நம்பர் 1 எஃப்எம்சிஜி ஸ்டாக் வந்து இந்துஸ்தான் யூனிலீவர். அது கிட்டத்தட்ட 5 வருஷமாக அதே இடத்துல தான் இருக்குது. நெஸ்லே கிட்டத்தட்ட 2 வருஷமாக அதே இடத்துல தான் இருக்குது. எந்தவித ரிட்டனும் இல்லை. இப்போது ஐடிசிக்கு ஒரு புதுசாக சிகரெட்டுக்கு இந்த எக்ஸைஸ் டியூட்டிலாம் அதிகமாக்கிட்டோன்னு சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஐடிசி 2 நாளில் 15% இறங்கி இருக்குது. ஸோ இந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸு கடந்த 2 வருஷமாக அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த 5 மேஜர் செக்டர் பார்த்துட்டோம். 6வது ஆயில் அண்ட் கேஸ். ஆயில் அண்ட் கேஸ் as a செக்டர் ஒரு பெரிய செக்டர் கிடையாது. ஆனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அலோன் அது வந்து அதுவே ஒரு செக்டர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பெரிய கம்பெனி. ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா உலகத்தில் க்ரூட் ஆயில் விலை ரொம்ப குறைஞ்சி தான் இருக்குது. க்ரூட் ஆயில் விலை ரொம்ப குறையிறது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நல்ல நியூஸ் கிடையாது. ஆனால் இப்போ அவங்க கொஞ்சம் டெலகாம்லேயும் ரீட்டைல்லையும் கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணியிருக்கிறதுனால அந்த இம்பேக்ட் குறையலாம். ஆனால் அது ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் தான் ட்ரேட் நடக்குது. அதனால் அது இங்கேருந்து எந்த அளவுக்கு ஏறும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் மொமெண்டம் வைஸ் பார்த்திங்கன்னா அது பாசிட்டிவ் மொமெண்டத்தில் தான் இருக்குது. ரிலையன்ஸ், பேங்கிங், ஆட்டோ இது 3 பாசிட்டிவ் மொமெண்டத்தில் இருக்குது. ஐடி, பார்மா அண்ட் எஃப்எம்சிஜி ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற செட்டப்பு. இதுக்கு மேலே ஏதாவது நடந்தால், அமெரிக்கா கூட வர்த்தக உறவுகள் மேம்பட்டால் ஐடி ஸ்டாக்ஸ் மேலே போகலாம், பார்மா மேலே போகலாம். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கணும். ஆனால் இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும். ஸோ இதுதான் செக்டர் வைஸ் அனாலிசிஸு. ஸோ நீங்கள் கான்ட்ரா இன்வெஸ்டராக இருந்தால் நீங்கள் பார்மா, ஐடிலாம் முதலீடு பண்ணலாம். ஆனால் நீங்கள் மொமெண்டம் இன்வெஸ்டராக இருந்தால் நீங்கள் வந்து இப்போதைக்கு வாகனத்துறையிலையும் வங்கித்துறையிலும் தான் முதலீடு பண்ணணும். ஒட்டு மொத்தத்தில் 2026 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வருஷமாக இருக்க போகுது. இந்த ட்ரெண்டு இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் பங்குச்சந்தையில் வந்து பெரிய அளவில் ஏறும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் இன்றைக்கி பங்குச்சந்தைகள் ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கு. இருந்தாலுமே இங்கேருந்து ஒரு பெருசாக மேலே போகிறது வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. ஆனால் பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை கிடைச்சிரும். பட்ஜெட்டுக்கு அப்புறம் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.